ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுவதால் உண்டாகும் 5 நன்மைகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். 1. மனதில் புத்துணர்ச்சி மற்றும் மனோபலத்தை அனுபவம் செய்ய முடியும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுவது ஆன்மீகத்தின் ஒரு முக்கியமான அம்சமாகும். அதிக நேரம் தூங்குவதால் நாம் புத்துணர்வு அடைவது கிடையாது. ஆனால் எப்பொழுது தூங்கி எப்பொழுது எழுகிறீர்கள் என்பது உங்களுக்கு லேசான தன்மையையும் ஆற்றல் நிறைந்த உயர்ந்த உணர்வையும் கொடுக்கும். இது இயற்கையின் சட்டமாகும். ஆனால் இதை இன்றைய நாகரிக மனிதர்கள் உடைக்கிறார்கள். இதனால் நாள் முழுவதும் தாழ்வான மன ஆற்றலுடன் இருப்பதுடன் மட்டுமல்லாமல் எரிச்சலோடும் களைப்பாகவும் இருக்கிறார்கள். 2. இறைவனுடன் சுலபமாக தியானத்தில் தொடர்பு வைக்க முடியும். அந்த நாளின் எண்ணங்கள், வார்த்தைகள், மேலும் செயல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சீக்கிரமாக தூங்குவதனால் மனம் சக்திசாலி ஆகுகிறது. மனதில் அமைதியும் உறுதித்தன்மையும் நிறைகிறது. அப்படிப்பட்ட மனிதர் அதிகாலையில் எழுந்து அந்த நாளை இறைவனின் நினைவில் உறுதி மற்றும் லேசான தன்மையுடன் ஆரம்பிக்கின்றார்கள். இறைவனின் ஆன்மீக ஒளி மற்றும் சக்தியை தமது உணர்வில் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3. அதிகாலையின் தூய்மையான வைப்ரேஷனை அனுபவம் செய்ய முடியும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன் மனிதர்கள் தூய்மையான உள்ளுணர்வுடன் இருப்பதால் ஒவ்வொரு இடத்திலும் அழகான வைப்ரேஷன் இருக்கும். அத்துடன் இயற்கை மிகுந்த புத்துணர்வுடன் இருக்கும். அமைதி மற்றும் தூய்மை முழுமையாக நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் நல்ல இரவு தூக்கத்திற்கு பிறகு அதிகாலையில் எழும்போது நம்மை சுற்றி அமைதியை அனுபவம் செய்கிறோம். மேலும் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலையின் தூய்மையை எடுத்துக்கொள்கிறோம். உயர்த்தப்பட்ட உணர்வை பெறுகிறோம். 4. நல்ல உடல் ஆரோக்கியம் மேலும் மூளையின் பலத்தை அனுபவம் செய்ய முடியும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்து சரியான கால அளவில் தூங்கும் பழக்கத்தை பின்பற்றும் மனிதர்கள் சிறந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் உறுப்பு மண்டலங்களின் சிறந்த செயல்பாடுகளை அனுபவம் செய்வர் என்பது பொதுவாக காணப்படும் ஒரு விஷயமாகும். மேலும் அவர்களின் மூளையின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். இது மூளையுடன் ஒத்துழைத்து நேர்மறையாக வேலை செய்கிறது. இதனால் வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் உடல் மூலமாக வெற்றியை உருவாக்கி கொடுக்கின்றது. 5. கனவுகள் இல்லாமல் உயர்ந்த உணர்வுடன் தூங்குதல். உங்கள் எண்ணங்கள் அமைதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். உங்களுடைய தூக்கம் கனவுகள் இல்லாமல் தரமானதாக இருக்க வேண்டும். இதைதான் அமைதியான நித்திரை என்று அழைக்கிறோம். இவை இரண்டும் ஆன்மீகத்தின் மிகவும் முக்கியமான அம்சங்களாகும். தாமதமாக தூங்குவதனால் மன அமைதி குலைகிறது. உடல் கடிகாரமும் ஆத்மாவின் நலனும் எதிர்மறையாக பாதிப்படைகின்றன. ஏனென்றால் தூக்கத்தில் அதிக கனவுகள் வருகின்றன. மேலும் நாள் முழுவதும் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.